ஓம் சாந்தி. 5/8/2026 காலை முரளி. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உங்களுடைய யோக பலத்தின் மூலமாக இந்த பழைய உலகத்தை மாற்றம் செய்து புதியதாக மாற்றுகிறீர்கள். நீங்கள் ஆன்மீக சேவைக்காகத்தான் வெளிப்பட்டு இருக்கிறீர்கள். கேள்வி: நேர்மையான உண்மையான முயற்சி செய்யக்கூடிய குழந்தைகளின் அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில்: நேர்மையான குழந்தைகள் ஒருபோதும் தங்களுடைய தவறுகளை மறைக்க மாட்டார்கள். உடனே பாபாவிடம் கூறிவிடுவார்கள். அவர்கள் மிக மிக அகங்காரமற்றவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய புத்தியில் சதா இந்த எண்ணம் இருக்கும்: எப்படிப்பட்ட செயலை நான் செய்கிறேனோ என்னை பார்த்து பிறரும் செய்வார்கள் என்று. செகண்ட் பாயிண்ட்: அவர்கள் எந்த ஒரு அவசேவையை பற்றி வர்ணிக்க மாட்டார்கள். அவர்களுடைய சேவையில் ஈடுபட்டிருப்பார்கள். அவர்கள் யாருடைய அவகுணங்களையும் பார்த்து தன்னுடைய தலையை கெடுத்து கொள்ள மாட்டார்கள். அதாவது தன்னுடைய புத்தியை கெடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறார் பாபா. இன்றைய பாடல்: பொறுமையாக இரு மனிதா. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்காக ஆன்மீக தந்தை பொறுமையை அளிக்கிறார். எப்படி லௌகீக தந்தை தைரியம் கொடுப்பார்? யாருக்காவது நோய்வாய்ப்படுகிறது என்றார், அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கப்படுகிறது. உன்னுடைய நோயினுடைய துக்கத்தினுடைய நாட்கள் மாறி சுகத்தினுடைய நாட்கள் வரும் என்று. அந்த எல்லைக்கு உட்பட்ட தந்தை எல்லைக்குட்பட்ட பொறுமையை கொடுக்கிறார். இப்போது இவர் எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை குழந்தைகளுக்கு எல்லைக்கப்பாற்பட்ட பொறுமையை, தைரியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். குழந்தைகளே, இப்போது உங்களுடைய சுகத்தினுடைய நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்கிறது என்று. நீங்கள் சிவசக்திகளாக இருக்கிறீர்கள் என்று தந்தை கூறுகிறார். ஒவ்வொருவருடைய கர்மத்தினுடைய கணக்கு இருக்கிறது. கன்யாக்களினுடைய கர்மம், அதாவது செயல் நன்றாக இருக்கிறது. யாருக்கு திருமணம் நடந்திருக்கிறதோ அவர்கள் கூறுகிறார்கள், இந்த நேரத்தில் நாங்கள் கன்யாவாக இருந்தால் இந்த அனைத்து சங்கிலிகளையும் துண்டித்து ஃப்ரீ பேர்டாக, அதாவது சுதந்திரமான பறவை போல் இருப்போம். கன்யாக்கள் ஃப்ரீ பேர்ட்ஸ். பாபா சொல்றாங்க, கன்யாசுன்னா சுதந்திர பறவைகள் அப்படிங்கிறார் பாபா. ஆனால் கெட்ட சங்கத்தில் நஷ்டம் ஏற்படுகிறது. கன்யாக்களுக்கு எந்த ஒரு பந்தனமும் இல்லை. இப்போது பாம்பேவில் கன்யாக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நாங்கள் எங்களுடைய இடத்தை நாங்களே பராமரிப்போம் என்று கூறுகிறார்கள். இதில் நான் இன்னார், இந்த தொகுதியை சார்ந்தவன், இவையெல்லாம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு யார் மீதும் பொறாமையும் இருக்கக்கூடாது. யாருடைய அவகுணங்களை பார்த்து உங்களுடைய புத்தியை கெடுத்து கொள்ளக்கூடாது. ஆத்மாக்களுக்கு, அதாவது சகோதரன் சகோதரிகளுக்கு சுகத்தினுடைய வழியை காண்பித்தேனா? அப்படி சுகத்தினுடைய வழியை கூறவில்லை என்றால் எந்த வேலைக்கும் உதவாது. இதயத்தில் இடம் பிடிக்க முடியாது. பாப்தாதாவினுடைய இதயத்தில் ஏறவில்லை என்றால் சிம்மாசனத்தில் அமர முடியாது. பாபாவிற்கு தெரியும், ஒரு சில குழந்தைகளுக்கு சேவைக்கான மிகவும் ஆர்வம் இருக்கிறது. கொஞ்சம் கூட தேக அபிமானம் இல்லை. ஒரு சிலருக்கோ மிகுந்த அகங்காரம் இருக்கிறது. தந்தையின் மீதே கிருபை காட்டுவது போல நினைத்து கொள்கிறார்கள். உண்மையிலேயே தனக்குத்தானே காண்பித்துக் கொள்கிறார்கள். பாபா என்ன சொல்றாங்கன்னா, பாபா மேலேயே இவங்க கிருபை காட்டுற அளவு அந்த மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஆனா கிருபை காட்டிக்கிறது யார் மேல? தன் மீது தானே. அது கூட புரியறது இல்லை அப்படிங்கிறார் பாபா. ஒருபோதும் யாருடைய அவகுணத்தையும் பார்க்க கூடாது, இன்னார் இவ்வாறு செய்கிறார்கள் என்று. இப்போதெல்லாம் நல்ல புத்திசாலி குழந்தைகள் கூட ஒருவர் மற்றவருடைய அவசேவையை பற்றி வர்ணனை செய்கிறார்கள். அட, நீங்கள் உங்களுடைய சேவையை செய்யுங்கள். பிராமண குழந்தைகளுடைய வேலையே சேவையில் ஈடுபட்டிருப்பதாகும். தந்தை அமர்ந்திருக்கிறார். தந்தையிடம் அனைத்து செய்திகளும் வருகிறது. ஒவ்வொருவருடைய மனநிலையும் தந்தைக்கு தெரியும்.
சேவையை பார்த்து மகிமையும் செய்கிறார். குழந்தைகளுக்கு சேவைக்கான அந்த வேகம் வர வேண்டும். ஒவ்வொருவரும் தனக்கே நன்மை செய்து கொள்ள வேண்டும் இந்த ஆன்மீக சேவையின் மூலமாக. பாபா, நீங்கள் இவ்வாறெல்லாம் செய்ய வேண்டும் என்று தந்தைக்கே ஆலோசனை கூறுகிறார்கள். ஆனால் தந்தை ஏதாவது கொஞ்சம் சொல்லிவிட்டால் மனநிலை எப்படி இருக்கிறது என்றால் துரோகி ஆகி விடுவார்கள். தந்தைக்கே தன்னுடைய வழியை கூறுவார்கள். அதற்குத்தான் ஒரு பழமொழி இருக்கிறது. எலிக்கு மஞ்சத்துண்டு கிடைத்து விட்டது என்றால் நானே வந்து முதலாளி என்று நினைக்குமாம். நாங்கள் அவசேவை செய்து கொண்டிருக்கிறோம் என்று கூட புரிந்து கொள்வது கிடையாது. தவறுகள் நிறைய பேரிடம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அவ்வப்போது மனநிலை உயர்ந்ததாக, அவ்வப்போது மனநிலை கீழானதாக, இவ்வாறெல்லாம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நேர்மையான குழந்தைகள் தன்னுடைய மனநிலையை பற்றி உடனே கூறிவிடுவார்கள். தன்னுடைய எந்த ஒரு தவறையும் மறைக்க மாட்டார்கள். இதில் மிகவும் நிரகங்கார தன்மை தேவையாக இருக்கிறது. எப்போதும் இந்த சிந்தனை இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட செயல் நான் செய்கிறேனோ என்னை பார்த்து பிறரும் செய்வார்கள் என்று. நான் யாரையாவது நிந்தனை செய்தேன் என்றால் மற்றவர்களும் அவ்வாறு ஈடுபடுவார்கள். பல பேருக்கு இந்த சிந்தனை வருவது கிடையாது. தந்தை புரிய வைக்கிறார், நீங்கள் உங்களுடைய சேவையில் ஈடுபடுங்கள். இல்லை என்றால் மிகவும் பச்சாதாபப்படுவீர்கள். நிறைய துரோகிகளும் உருவாகுவார்கள். யாரையாவது நாம நிந்தனை பண்ணிட்டே இருந்தோம், இல்லை அவங்கள மற்ற விஷயங்களை பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்கெல்லாம் நமக்கு என்ன ஆயிடுவாங்க, பகைவர்கள் போல மாறிடுவாங்க இல்லையா? அதனால பாபா சொல்றார், கண்காட்சிகள் அங்கேயெல்லாம் சென்று ஞானம் கொடுக்கக்கூடிய ஆர்வம் இருக்க வேண்டும். ரெகுலராக, அதாவது தினம்தோறும் படித்தால்தான் போதை ஏறும். பாந்தேலிகளாக, அதாவது பந்தனத்தில் இருக்கக்கூடியவர்கள் வீட்டில் இருந்து கொண்டே தந்தையை நினைவு செய்து கொண்டே இருந்தால் விகர்மங்கள் விநாசமாகிவிடும். வீட்டில் அமர்ந்தபடியே நினைவு செய்வது நல்லதுதான். ஆனால் நினைவு செய்வது குழந்தைகளுக்கு மிகவும் கடினமான விஷயம் ஆகிவிட்டது. தந்தை யார் மூலமாக 21 பிறவிகளுக்கான ஆஸ்தி கிடைக்கிறதோ அவரை ஏன் நினைவு செய்வது கிடையாது? நல்ல நல்ல சொற்பொழிவு செய்யக்கூடிய மகாரதிகள் கூட தந்தையை நினைவு செய்வது கிடையாது. அதிகாலையில் எழுந்து கொள்வதும் கிடையாது. அப்படியே எழுந்து அமர்ந்தாலும் தூங்கி வழிவார்கள். நினைவு செய்வதற்கு அதிகாலை நேரம் மிகவும் நன்றாக இருக்கிறது. மற்றபடி வெறும் முரளி நடத்துவது, இது சின்ன குழந்தை கூட கற்றுக்கொண்டு புரிய வைக்க முடியும். இந்த படிப்பு பெரியவர்களுக்காக. யாருக்காவது தேக அபிமானம் வந்து புரிய வைக்கிறார்கள் என்றால் என்ன நினைக்கிறார்கள்? இவர்கள் இவ்வாறு செய்கிறார்கள், இப்படி செய்கிறார்கள். மற்றவர்களை நிந்தனை செய்வதில் தன்னுடைய நேரத்தை வீணாக்குகிறார்கள். வேலை தொழிலிலிருந்து நேரத்தை ஒதுக்கி சேவையில் ஈடுபட வேண்டும். எனக்கு நேரம் கிடையாது என்று கூறக்கூடாது. நோய்வாய்ப்பட்டுவிட்டால் எனக்கு நேரமில்லை என்று கூறுவீர்களா என்ன? முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் யோக பலத்தின் மூலமாக ஆத்மாவை தூய்மையாக மாற்றுகிறீர்கள். மற்றபடி தேவதைகளுடைய உடையை அணிந்து கொண்டால் நாம் தேவதையாக மாறிவிடுவோமா என்ன? நடைமுறையில் நாம் மனிதனிலிருந்து தேவதையாக மாற வேண்டும். இதில் முழு கவனமும் கொடுக்க வேண்டும். தேக அபிமானம் வரக்கூடாது. தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைந்தே தீர வேண்டும். குழந்தைகள் மிகவும் இனிமையானவர்களாக மாற வேண்டும். சுபாவம் மிகவும் இனிமையாக இருக்க வேண்டும். கோபக்காரர்களாக மாறக்கூடாது. துர்வாசனுடைய பெயர் இருக்கிறதல்லவா? துர்வாச முனிவருக்கு ரொம்ப கோபம் வரும். அதனால பாபா சொல்றார், அந்த மாதிரியெல்லாம் ஆகக்கூடாது. இந்த ராஜ ரிஷிகளிலும் கூட ஒரு சிலர் அவ்வாறு இருக்கிறார்கள். எப்போதும் தன்னுடைய இதயத்தை தொட்டு கேட்டுக்கொள்ள வேண்டும், நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று. இதன் மூலமாக எனக்கு என்ன பதவி கிடைக்கும்? சேவை செய்யவில்லை என்றால்
தனக்கு சமமாக மாற்றவில்லை என்றால் என்ன பதவி கிடைக்கும்? கொஞ்சம் செய்துவிட்டு திருப்தியாகிவிடக்கூடாது. தந்தை வந்திருக்கிறார், நான் வந்திருப்பதே குழந்தைகளாகிய உங்களுக்கு முழு அரசாட்சியை கொடுப்பதற்காக. அப்போது தைரியம் வைத்து செய்து காண்பிக்க வேண்டும். வெறும் வாயினால் கூறுவதினால் எதுவும் ஆகாது. தந்தையுடைய சேவையில் எலும்புகளை கொடுக்க வேண்டும். அப்படியே செய்தாலும் கூட தேகாபிமானத்தில் வந்து விடுவதால் போதை ஏற்பட்டு விடுகிறது. மேலும் கீழே விழுந்து விடுகிறார்கள். மாயா ஒன்றும் குறைவான பலசாலி அல்ல. தந்தையினுடைய ஸ்ரீமத் படி நடக்காத காரணத்தினால் மாயாவும் யுத்தம் செய்கிறது. பிறகு தந்தைக்கு டைவர்ஸ் கொடுத்து விடுகிறார்கள். தந்தை மிகவும் எளிமையான ஆலோசனை கொடுக்கிறார். மாயாவினுடைய புயல் நிறைய வரும், ஆனால் மகாவீரராக மாற வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம், அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், சேவைக்கான ஆர்வம் வைத்து தனக்கும் மற்றவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். யாருடைய அவசேவையை பற்றி வர்ணனை செய்யக்கூடாது. பிறருடைய சிந்தனையில் தன்னுடைய நேரத்தை இழக்கக்கூடாது. செகண்ட் பாயிண்ட், நேர்மையாக மற்றும் அகங்காரமற்றவராகி சேவையை அதிகரிக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்து தந்தையை அன்போடு நினைவு செய்ய வேண்டும். சொல்வது மற்றும் செய்வது சமமாக இருக்க வேண்டும். வரதானம். மன்மனாபவ என்ற மனநிலையின் மூலமாக மனதினுடைய பாவங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வெற்றி சுரூபம் ஆகுக. எந்த குழந்தைகள் மன்மனாபவ என்ற மனநிலையில் நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள் மற்றவரினுடைய மனதினுடைய நோக்கத்தை தெரிந்து கொள்ள முடியும். இவர்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்று இதை தெரிந்து கொள்வதற்கான பயிற்சி செய்து கொண்டே செல்லுங்கள். ஒவ்வொருவருடைய மனதினுடைய பாவத்தை புரிந்து கொள்ளும் போது அவர்களுக்கு என்ன விருப்பம் அல்லது என்ன பிராப்தியினுடைய விருப்பம் இருக்கிறது அதை நீங்கள் பூர்த்தி செய்ய முடியும். இதன் மூலமாக அவர்கள் அழியாத முயற்சியாளர்களாக மாறிவிடுவார்கள். பிறகு சேவைக்கான வெற்றி குறைந்த காலத்திலேயே மிகவும் தென்படும் மற்றும் நீங்கள் முயற்சியாளர் சுரூபத்திற்கு பதிலாக வெற்றி சுரூபமாக மாறிவிடுவீர்கள். ஸ்லோகன். தூங்கக்கூடிய நேரத்தில் அனைத்தையும் தந்தைக்கு ஒப்படைத்து விட்டு காலியாகி விடுங்கள். அப்போது வீணான மற்றும் விகார கனவுகள் வராது. இன்றைய அவ்யக்த சமிகை. அப்பவித்திர தன்மையினுடைய விதையையும் முடித்துவிட்டு முழுமையான தூய்மையானவர் ஆகுக. நீங்கள் ஆத்மாக்கள் பிராமண வாழ்க்கையில் எவ்வாறு தூய்மையாக மாறுகிறீர்கள் என்றால் உடலும் இயற்கையும் தூய்மையாக மாறிவிடுகிறது. ஆகையினால் உடலும் தூய்மையாக மற்றும் ஆத்மாவும் தூய்மையாக இருக்கிறது. முழுமையான தூய்மை, அதாவது அப்பவித்திர தன்மையினுடைய ஒரு துளி கூட இருக்கக்கூடாது. ஏனென்றால் எவ்வளவு தூய்மை இருக்கிறதோ அவ்வளவு பிராமண வாழ்க்கையினுடைய பர்சனாலிட்டி ஆகும். தூய்மை குறைவாக இருக்கிறது என்றால் பர்சனாலிட்டி ஆளுமையும் குறைவாகத்தான் இருக்கும். இந்த தூய்மையினுடைய பர்சனாலிட்டி சேவையிலும் சகஜமாக வெற்றியை அடைய வைக்கும். ஓம் சாந்தி. இன்னார்
ஆருயிர் நண்பன் நீ, என் ஆசை நாயகன் நீ, என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே, என் உயிர் பாபா உன் அன்பில் பலியாகிறே, என் ஆருயிர் நண்பன் நீ. தூரதேசம் இருந்து வந்து முரளி சொன்னாய் பாபா, தூங்கியிருந்த உயிர்களுக்கெல்லாம் நிம்மதி தந்தாய் பாபா. தூரதேசம் இருந்து வந்து முரளி சொன்னாய் பாபா, தூங்கியிருந்த உயிர்களுக்கெல்லாம் நிம்மதி தந்தாய் பாபா. பாபா என்னும் பெயரில் மந்திரத்தான் இருக்கிறது, மாயா என்னும் பேரே மதுவே அழிகிறது. அதர்ம உலகம் மாறட்டுமே, புது ஸ்வர்க்க உலகம் தொடங்கட்டுமே. என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே, என் உயிர் பாபா உன் அன்பில் பலியாகிறே, என் ஆருயிர் நண்பன் நீ.